விக்ரமாதித்தன் தொடர்கிறது. பர்த்ருஹரியின் கண்களில் துப்புரவு பெண்ணின் கூடையில் இருந்த தெய்வீக மாங்கனி தென்பட்டது. அவன் வியப்பும் திகைப்பும் அடைந்தவனாக அவளை நிற்க சொல்லிவிட்டு குதிரையை விட்டு கீழிறங்கினான். கூடையில் இருக்கும் மாங்கனி எவ்வாறு அவள் கைக்கு வந்தது என்று விசாரித்தான். அந்த பெண் இப்படி மன்னரிடம் வகையாக மாட்டிக்கொள்வோம் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவள் உடல் வெடவெடவென நடுங்கியது. என்ன தண்டனைக்கு இலக்காகப் போகிறோமோ என்று குழப்பம் அடைந்தாள். இந்த மாங்கனி உனக்கு எப்படி கிடைத்தது? உண்மையை சொல். தவறினால் உனக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று மன்னன் பர்த்ருஹரி கோபாவேசத்துடன் கேட்டான். விதிர்விதித்து போன துப்புரவு பெண் அரண்மனை காவல்காரன் தனக்கு அந்த கனியை கொடுத்ததை பற்றி சொன்னாள். பர்த்ருஹரி உடனே குதிரை மீது ஏறி அரண்மனை நோக்கி விரைந்தான். அரண்மனையை அடைந்ததும் தன்னுடைய தனி அறையில் சென்று அமர்ந்து கொண்டு காவல்காரனை அழைத்து வருமாறு ஒரு பணியாளனை அனுப்பினான். அரண்மனை காவலன் வந்ததும் மாங்கனியை பற்றி அவனிடம் விசாரித்தான். பயந்து போன அரண்மனை காவலன் அந்த கனியை அரசியாரின் தலைமை தோழி தனக்கு அளித்ததை பற்றி கூறினான். அடுத்து அரசியாரின் தலைமை தோழி வரவழைக்கப்பட்டாள். மன்னர் பர்த்ருஹரியின் அரசியாரின் தலைமை தோழியிடம் மாங்கனி வந்து சேர்ந்த விதம் பற்றி விசாரித்தான். மிரட்சி அடைந்த அரசியின் தலைமை தோழி அரண்மனை குதிரைலாய தலைவன் தனக்கு அந்த மாங்கனியை தந்த விவரத்தை சொன்னாள். அடுத்து அரண்மனை குதிரைலாய தலைவன் வரவழைக்கப்பட்டான். அவனிடமும் மாங்கனியை பற்றி மன்னன் விசாரித்தான். குதிரைலாய தலைவன் உண்மையை சொல்ல தயங்கினான், அஞ்சினான். மாங்கனி கிடைத்ததை பற்றி ஏதேதோ பொய் தகவல்களை கூறினான். பர்த்ருஹரி தன்னுடைய உடைவாளை உருவி கையில் வைத்து கொண்டான். நீ உண்மையை சொன்னால் ஒருவேளை உயிர் தப்பிக்கலாம். நீ பொய் சொல்லி உண்மையை நான் விலக்கி கண்டால் இந்த கணமே உன்னுடைய தலை என்னுடைய உடைவாளுக்கு இரையாகும் என்று சொன்னான். நிலை குலைந்து நடுநடுங்கிய குதிரைலாய தலைவன் தரையில் விழுந்து மன்னனின் கால்களை பற்றி கொண்டான். பிறகு மன்னர் பெருமானே, சிந்தையாலும் நினைக்கக்கூடாத ஒரு பெரிய தவறை நான் செய்துவிட்டேன். அவ்வளவு எளிதாக மன்னிக்கக்கூடிய தவறல்ல இது. நான் உண்மையை சொல்லி விடுகிறேன். எனக்கு தங்கள் உயிர் பிச்சை மட்டும் அளித்தால் கண்காணாத தேசத்துக்கு ஓடிப்போய் விடுவேன் என்று கூறினான். பர்த்ருஹரி அவனை எழுந்திருக்க சொன்னான். பிறகு மாங்கனியை பற்றி உண்மையை சொல்லுமாறு கட்டளையிட்டான். குதிரைலாயக்காரன் தனக்கும் அரசிக்கும் இடையே நீண்ட நாட்களாக உள்ள இரகசிய தொடர்பு உறவு பற்றி எடுத்துச் சொன்னான். அரசியார்தான் அந்த மாங்கனியை தனக்கு அளித்து உண்ணுமாறு கேட்டுக்கொண்டார் என்ற விவரத்தையும் சொன்னான். விக்ரமாதித்தன் தொடரும்.